இன்னொன்னு, இந்த மது, இந்த சாராயத்தை விட இன்னும் அதிக மோசம் என்ன? போதை பொருட்கள். போதை பொருட்கள் தான். நான் வெறும் கஞ்சா மட்டும் சொல்லல. கஞ்சா சிகரெட் போன்ற இப்ப அங்கங்க அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அதை விட மோசமான போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் எல்லா தெருவிலும் கிடைக்குது. போதை பொருட்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் அதிகமா கிடைக்கும். அமெரிக்காவை விட அதிக போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான். என்னென்னமோ பேர் சொல்லிட்டு இருக்கிறான். கஞ்சா, கஞ்சா ஆயில், கஞ்சா ஸ்டாம்ப் மட்டும் இல்ல, ஹெராயின், காக்கேன், எல்எஸ்டி, மெத்தைல் ஆம்பிட்டமின், இப்படி எல்லாம் மாத்திரைகளும் ஊசியும் பவுடரும் போதை பழக்கம். இதெல்லாம் சாதாரண பழக்கம் இல்லம்மா. குடிச்சிட்டு வந்தா வீட்டுல தெரியும், நாத்தம் அடிக்கும். ஓ, இவங்க குடிச்சிட்டு வந்தான்னு தெரியும். ஆனா இந்த போதை பொருட்கள் மாத்திரையை போட்டு ஊசியை போட்டு வந்தானா தெரியறதுக்கு 2 வருஷம் ஆயிடும் உங்களுக்கு. அந்த 2 வருஷத்துல அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அவனை மீட்டெடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அடிமையா இருப்பான். வருவான், அமைதியா வருவான், அமைதியா படுத்துட்டு சாப்பிட்டுட்டு போவான். உங்களுக்கு தெரியறதுக்கே 2 வருஷம் ஆகும். இது எங்க தெரியுமா இருக்கு? ஒவ்வொரு தெருவிலையும் வித்துட்டு இருக்கிறான். நான் பள்ளிக்கூடம் 12வது 11 12வது திண்டிவனத்தில் படிச்சேன். நான் படிக்கிறப்போ என் பள்ளிக்கூடம் வாசல்ல நெல்லிக்காய் பத்தை, மாங்காய் பத்தை, இந்த புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் எல்லாம் வித்துட்டு இருப்பான் அப்போ பள்ளிக்கூடம். இன்னைக்கு பள்ளிக்கூடம் வாசல்ல கஞ்சா, கஞ்சா ஸ்டாம்பு, கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா பிஸ்கெட், இதுதான் வித்துட்டு இருக்கான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வாசல்ல. அப்போ கல்லூரி வாசல்ல நினைச்சு பாருங்க. இது நான் சும்மா வேடிக்கையை நான் சொல்லல, உண்மையை சொல்றேன். நான் மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு தமிழ்நாட்டில் திமுகவால் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் தாய்மார்கள் புரிந்து கொள்ளுங்கள், பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லனா அடுத்த முறை தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க மறந்துடுங்க, பேர பிள்ளைகளை மறந்துடுங்க. மறக்க முடியுமா? முடியாது, முடியாது. 4.5 ஆண்டுகளில் சீரழித்த இந்த திமுக அடுத்த முறை இவர்கள் வந்தார்கள் என்றால் முடிந்து விட்டது. தமிழ்நாடு நாசமாக்கி விட்டுவார்கள், நாசப்படுத்திட்டாங்க.